Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்கிங் ஸ்டேஜஸ் ஆர் த பிக்கெஸ்ட் ஸ்கேம் டு எவர் எக்ஸிஸ்ட் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாரும் அடி வாங்கின ஒரு விஷயமா தான் இது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்படி நிறைய பேருக்கு ஃபெயில்டு டாக்கிங் ஸ்டேஜஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆயிட்டு வருது அப்படின்றதுதான். எப்படி ரிலேஷன்ஷிப் அந்த வடிவேல் மீம் மாதிரி லிட்ரலி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல நம்ம ஸ்டக் ஆன் ஆயிருக்கோம்ல, அதுதான் ரொம்ப கவலையான நிலை. டாக்கிங் ஸ்டேஜ்ல இந்த ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்திலே நீங்க தான் ரொம்ப நல்லவங்க, மத்த எல்லாரும் உங்களை சுத்தி கொஞ்சம் இதுதான் கெட்டவங்க, நீங்க தான் இந்த உலகத்தோட ஏஞ்சல் மாதிரி நீங்களே உங்களை போர்ட்ரேட் பண்ணிப்பீங்க. அது அறிஞ்சோ அறியாமலே அதுதான். ஏன்னா டாக்கிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், போக போக ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாத ரிலேஷன்ஷிப்க்கு அவ்வளோ கமிட்மெண்ட், அவ்வளோ எஃபர்ட்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியாது. அந்த அளவுக்கு நீங்க டாக்கிங் ஸ்டேஜுக்கு எஃபர்ட்ஸ் போடுவீங்க, கமிட்மெண்ட்டோட இருப்பீங்க. அதுக்கப்புறம் டாக்கிங் ஸ்டேஜோட ரொம்ப ஸ்கேரியான பார்ட் என்ன தெரியுமா? என்னது? 2 பேத்துல ஒருத்தர் மட்டும் ஃபீலிங்ஸ் கேட்ச் பண்றது. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஸ்கேரியஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் I personally feel like people love to be in talking stage because it comes off with no commitments. You can be free அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு புதுவிதமான சுதந்திரம் தருதுன்னு எனக்கு புரியல. அதுல என்ன ஆனந்தம் கிடைக்குதுன்னு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் டாக்கிங் ஸ்டேஜே ஒரு பிராண்ட் நியூ ரிலேஷன்ஷிப் ஆக்கி, இது இந்த ரிலேஷன்ஷிப் பேரே டாக்கிங் ஸ்டேஜ்னு சொல்லி வச்சோன்னா மேபி 2 பேர் ரொம்ப நாளுக்கு சேர்ந்து இருக்கலாம். அதேதான். அதுக்கப்புறம் இதுல எங்க இதாகும், கிராஷ் ஆகும் இந்த டாக்கிங் ஸ்டேஜ்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்க ஆப்போசிட் பர்சன் மேல வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இந்த டாக்கிங் ஸ்டேஜோட கிராஷ். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் 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 அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக என்ன ஆகும், ஓகே இது அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஒரு விஷயமா இந்த டாக்கிங் ஸ்டேஜ் மாறிடும். I personally feel like if both the people are really very sure about wanting a relationship அப்படின்னு இருந்து, if they are destined together, 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் வேணும்ன்றதுல ஷியோரா இருந்து ஒரு டாக்கிங் ஸ்டேஜ்ல இறங்கினா மட்டுமே it will work out, it will end well. இப்போ டாக்கிங் ஸ்டேஜ்ன்றது நிறைய எப்படி சொல்றது, for people who don't like want to get into a relationship, it's like a free pass for them to have their fun time with another அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. Because when the other person catches feelings, this person like absconds, like அப்படி கனவு தின்னாரா மறைஞ்சு போயிடுறாங்க, காத்தோட காத்தா மறைஞ்சிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி உட்கார வேண்டியதுதான். ஸோ ஐ பர்சனலி ஃபீல் லைக் டாக்கிங் ஸ்டேஜ் ஆர் தி பிக்கெஸ்ட் ஸ்கேம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? டாக்கிங் ஸ்டேஜ், நம்ம டாக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோனே தெரியாம டாக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். லைக் இப்போ ஒருத்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பேச ஆரம்பிச்சுட்டோம், இனிமேல் அவங்கதான் நம்ம ஆளுன்ற ஒரு முடிவோட பேசுவாங்க. ஆனா அந்த சைட்ல இருந்து எப்படி பேசுவாங்க, ஓகே இட்ஸ் ஜஸ்ட் another டாக்கிங் ஸ்டேஜ். டாக்கிங் ஸ்டேஜ் அவ்வளவுதான். அதுலயே இந்த சைடு டாக்கிங் ஸ்டேஜ் அது ஒரு ஸ்டேஜ். நீங்க போய் காஸ்ப்ளே பண்ணுங்க, முடிஞ்சிட்டு கீழே வந்துடலாம், உங்களுக்கு அங்க வேலை இல்ல. அது ஒரு ஸ்டேஜ். இவன் என்ன பண்ணுவான், அது ஒரு ரோல்ன்றதே மறந்து எடுத்து அந்த ஆளாவே உயிர் வாழ ஆரம்பிச்சிருவான். இப்பதான் இந்த டாக்கிங் ஸ்டேஜ் அதெல்லாம் வருகிறது. முன்பு எப்படின்னா ஒரு செடி ஒரு ஃப்ளவர் அப்படிதான் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி லைக் ஈஸி, வெரி கன்வீனியன்ட் அண்ட் வெரி செக்யூர்ட் ஃபீலிங் தரும். ஒரு பொண்ணை சைட் அடிச்சோமா, அந்த பொண்ணு கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்ணவா, கல்யாணம் பண்ணவா, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படி என்று கேட்டீர்கள் என்றால், ஐ வுட் சே, ஏன்னா உங்க யாருக்குமே கமிட்மெண்ட் தர விருப்பம் இல்ல, எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் பார்த்து பயம். அதனாலதான் எல்லாத்தையும் நீங்களே ப்ராப்ளமேட்டிக் ஆக்கிக்கிறீங்க.
வேற சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்ல கைஸ், ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா நீங்கெல்லாம் வந்துட்டு அத வந்து ஏதோ பெரிய இமயமலை மாதிரி பார்த்து நீங்களே வந்து அவ்வளோ இது கொண்டுட்டு வந்து எதுக்கு நீங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்டேஜ் கொண்டுட்டு வரீங்கன்னே தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசி, ஐ மீன் உங்களுக்கு அப்போ அப்படின்னா இப்போ டேட் டு மேரி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பட் நீங்க ஏன் நடுவுல அத்தனை ஸ்டெப்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கொண்டுட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. I wouldn't say like talking stage is like all bad stuff அப்படின்னு சொல்ல மாட்டேன். Talking stage is like a great opportunity for you to like know someone, to get to know someone without any pressure. ஹானஸ்டா சொல்லணும்னா குட் ஸ்டாக் வச்சு ஒரு குட் டாக்கிங் ஸ்டேஜ்ல நீங்க உங்களை பத்தியே தெரிஞ்சுப்பீங்க. that's the thing. But the thing is, இன்டென்ஷனே டேட் பண்ணுன்ற இன்டென்ஷனே இல்லாம ஒரு டாக்கிங் ஸ்டேஜ்ல போய் உட்கார்றது வந்து, if that seat is not reserved for you, then just get the fuck off. இட்ஸ் லைக் அட்டாச் அண்ட் டிட்டாச். அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் மாதிரி போகுது. ஸோ ஐ வுட் சே from your turn, if you are like really interested in that person, if you are like really looking forward to date them, genuinely interested இருக்கீங்க, emotional availability இருக்கு என்றால் ஒருத்தவங்களோட டாக்கிங் ஸ்டேஜ்ல இறங்குங்கள். இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லை என்றால் தயவு செய்து வேலையை பாருங்கள். அண்ட் ஒருவேளை உங்களோட டாக்கிங் ஸ்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு ஒரு க்ளோஷர் தேடாதீங்க. அந்த க்ளோஷர் தேடுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் அது வந்து நீங்க உங்களே ஏமாத்திக்கிறது க்ளோஷர் தேடுறதுன்றது. அதனால let it end. அவ்வளவுதான். அவங்க வேலையை பார்த்துட்டு try to move on. If they don't want us, then I think that's all the closure that you need to, move on from that person. So if you're the one to catch feelings on the relationship, I mean on the talking stage, don't look out for closure. Just walk away. Simply try your best to walk away. So yeah, I think we talked enough about talking stages, and yeah, next video la paapom. Tata, bye.